ஹே எவ்ரிவன், வெல்கம் டு திஸ் வீடியோ. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம லைஃபுக்கு தேவைப்படுற ஒரு முக்கியமான விஷயம் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ நான் கேட்க போகிற சில கேள்வி வந்துட்டு உங்களுக்கு ரிலேட்டபிளாக இருக்குது அப்படின்னா, திஸ் வீடியோ வில் ஹெல்ப் யூ அ லாட். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். புக்கை ஓப்பன் பண்ணி படிக்க ஸ்டார்ட் பண்ண உடனே கொஞ்ச நேரத்திலேயே உங்கள் ஃபோன் எடுத்து யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறீங்க தானே. இன்னொன்னும் கேட்கணும், ஒரு டாஸ்க்கை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி 10 மினிட்ஸ்லேயே வேற ஏதாவதுக்கு உங்கள் மைண்ட் டிஸ்ட்ராக்ட் ஆயிருது அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு இருக்க நம்ம ஜென்ரேஷன், இந்த டிஜிட்டலைஸ்ட் ஜென்ரேஷன்ல நம்ம ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு பெரிய விஷயம் என்ன அப்படின்னா, கான்சென்ட்ரேஷனை நம்ம எல்லாத்துலேயும் மிஸ் பண்ணுறது, ஃபோக்கஸ் இல்லாமல் இருக்கிறது தான். ஏன்னா நமக்கு எக்கச்சக்கமாக வந்துட்டு டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்கு. இப்போ நம்ம இதில் பார்க்க போகிற, இந்த வீடியோவில் பார்க்க போகிற ஒரு சில டிப்ஸ், ஒரு சில டெக்னிக்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட ஃபோக்கஸ் நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணலாம், அதோட கான்சென்ட்ரேஷனையும் இம்ப்ரூவ் பண்ணலாம். வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் விஷயம், நம்மளை சுற்றி இருக்க இந்த டிஜிட்டல் நாய்ஸ் எல்லாத்தையும் எப்படி கம்மி பண்ணுறதுன்னு நம்ம யோசிக்கணும். ஸோ நம்மளை சுற்றி இருக்கிற இந்த டிஜிட்டல் நாய்ஸை எப்படி கம்மி பண்ணுறது அப்படின்னா, நான் ஒன்றும் உங்களை வந்து அப்ரப்டாக அப்படியே வந்துட்டு ஃபோன் யூஸ் பண்ணுறது நிறுத்துங்க, டிவி பார்க்குறது நிறுத்துங்க, சிஸ்டம் யூஸ் பண்ணுறது நிறுத்துங்கன்னு நான் சொல்லலை. பட் ரெடியூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். அந்த டைம் நீங்கள் ரிடக்ஷன் பண்ண உங்களுக்கு பிரெயினுக்கும் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கும். அதோட ஃபோனில் இருக்க அந்த டூ நாட் டிஸ்டர்ப் மோடுன்னு ஒன்று இருக்கும்ல, அதை அடிக்கடி யூஸ் பண்ணி பழகுங்க. சம்டைம்ஸ் உங்களுக்கு எமர்ஜென்சி கேசஸ் எதுவும் இல்லை அப்படின்னா அந்த ஆப்ஷன் நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாம். நம்ம கையில் ஃபோன் இருக்கிற வரைக்கும் ஏதோ ஒரு அப்டேட் இருக்கா, ஏதோ ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கான்னு டீஃபால்ட்டாகவே நம்ம பிரெயின் வந்து நம்மளை செக் பண்ண சொல்லி தூண்டி விட்டுட்டே இருக்கும். ஸோ இதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒன்று ஃபோன் இல்லாமல் இருக்கணும், இல்லைனா ஃபோனில் இருக்க நோட்டிஃபிகேஷன்லாம் ஆஃப் பண்ணி வைக்கணும். இது பெட்டர் ஆப்ஷன். ரெண்டாவது விஷயம், நம்ம டே எப்படி போகணும் அப்படிங்கிறத நம்ம மார்னிங் எடுக்கிற டெசிஷன் தான் முடிவு பண்ணுது. இப்போ எப்படி சொல்லணும் அப்படின்னா, இப்போது டே பிஃபோர் நைட்டோ இல்லை மார்னிங் எந்திரிச்சோனேவோ அன்னைக்கு டேக்கான 3 முக்கியமான டாஸ்க்கை எழுதுங்க. ஸோ டு டூ லிஸ்ட்டில் 3 லிஸ்ட், முக்கியமான லிஸ்ட்டு நீங்கள் அன்றைக்கி கம்ப்ளீட் பண்ணணும்னு நினைக்கிறத எழுதுங்க. ஸோ அதை கம்ப்ளீட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஸோ இந்த 3 டாஸ்க்கை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணும்போது உங்கள் பிரெயினுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும், கன்ஃபியூஷன்ஸ் கம்மியாகி கரெக்டான ஒரு டைரக்ஷன் உங்களுக்கு கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் டிஸ்ட்ராக்ஷன்ஸ் ரெடியூஸ் ஆகும். இந்த மாதிரி சின்ன சின்ன ஹேபிட்ஸ் தான் உங்களுடைய பெரிய கோலுக்கு ஒரு குட்டி குட்டி ஸ்டெப்ஸ்ன்னு சொல்லலாம். மூணாவது விஷயம், நம்ம எல்லாரும் என்ன நினைப்போம், மல்டி டாஸ்கிங் பண்ணால் சூப்பர்ப்பா, செம்மையாக பண்ணலாம் அப்படி யோசிப்போம்ல. ஆனால் கிடையவே கிடையாது. மல்டி டாஸ்கிங் நீங்கள் பண்ணும்போது உங்களோட அட்டென்ஷனே ஸ்ப்ளிட் ஆகிடும். ஒரே நேரத்தில் ஒரு டாஸ்க்கை நீங்கள் ஃபோக்கஸ்டாக பண்ணும்போது அதை சீக்கிரமாகவும் கம்ப்ளீட் பண்ணலாம், குவாலிட்டியாகவும் அதை கம்ப்ளீட் பண்ணலாம். ஃபோக்கஸ், கான்சன்ட்ரேஷனுங்கிறது ஒரே நேரத்தில் எல்லா விஷயங்களையும் செஞ்சு முடிக்கிறது இல்லை, ஒரே நேரத்தில் ஒரே விஷயத்த சூப்பராக கம்ப்ளீட் பண்ணுறது தான். அதுதான் ரியல் ப்ரொடக்டிவிட்டியோட சீக்ரெட்டே. நாலாவது விஷயம், நம்ம பாடிக்கு எப்படி ஃபுட் வேணுமோ அதே மாதிரி நம்ம பிரெயினுக்கும் ஃபுட்டு வேணும். இப்போ எப்படி சொல்லணும் அப்படின்னா, நம்ம உடம்புக்கு எப்படி விட்டமின்ஸ், மினரல்ஸ் எல்லாம் வேணுமோ அதே மாதிரி பிரெயினுக்கு ஒமேகா 3, ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ், விட்டமின்ஸ் இது எல்லாமே வேணும். இந்த மாதிரி ரிச் ஃபுட்ஸை சாப்பிடும்போது உங்களுக்கு பிரெயினுக்கு நல்ல ஒரு சப்போர்ட் கொடுக்கும், கான்சன்ட்ரேஷன் இம்ப்ரூவ் ஆகும், ஃபோக்கஸ் கரெக்டாக இருக்கும், அதே மாதிரி உங்களோட டெசிஷன் மேக்கிங் பவரும் சூப்பராக இருக்கும். 5th ஒன், ஸோ நமக்கு எப்படி ஒரு விஷயத்த, ஒரு கோல் அச்சீவ் பண்ணுறதுக்கு, ஒரு டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு ஒரு ஹார்ட் ஒர்க், ஸ்மார்ட் ஒர்க் எல்லாமே முக்கியமோ அதே மாதிரி அதுக்கு ஈக்குவலாக நமக்கு நல்ல தூக்கமும் ரொம்ப முக்கியம். நம்ம நல்லா தூங்கி எந்திரிக்கும் போது தான் நம்ம பிரெயின் சூப்பராக ப்ராசஸ் பண்ணும், மெமரி பவர் இன்க்ரீஸ் பண்ணும், அதே மாதிரி நம்மளை ஃபோக்கஸ்டாக வச்சுக்கிறதுக்கு நம்மளுக்கு பெருசாக ஹெல்ப் பண்ணும். ஸோ என்ன பண்ணலாம், தூங்க போகிறதுக்கு 1 ஹவருக்கு முன்னாடி ஃபோனு, டிவி பார்க்குறது எல்லாத்தையும், அந்த ஸ்க்ரீன் டைமே வந்து கம்மி பண்ணிடுங்க, ரெடியூஸ் பண்ணிடுங்க, ஏன் முடிஞ்சளவு அவாய்டே பண்ணிடுங்க. அதுக்கு பதிலாக மெடிடேட் பண்ணுறது, ஒரு காமான மியூசிக் கேட்குறது, இந்த மாதிரி டிஸ்ட்ராக்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு நல்ல குட் ஸ்லீப் கிடைக்கும். நல்ல தூக்கம் நல்ல ஃபோக்கஸை கொடுக்கும். நல்ல ஃபோக்கஸான ஒரு விஷயத்தை நம்ம பண்ணும்போது அது நமக்கு ஒரு பெரிய சக்ஸஸே கொடுக்கும். 6வது விஷயம், ஸோ இந்த டெக்னிக் பற்றி நான் ஆல்ரெடி ஒரு வீடியோவே போட்டிருக்கேன், நிறையா ஃபோக்கஸ் பேஸ்ட் வீடியோஸ்லையும் நான் இதை பற்றி சொல்லியிருக்கேன். பொமோடரோ டெக்னிக். எப்போவுமே நம்ம மணிக்கணக்காக வேலை பார்க்குறதோ படிக்கிறதோ நமக்கு ப்ரொடக்டிவாக இருக்குமான்னு கேட்டால் இல்லை, அதுதான் நம்ம தப்பு.
தப்பு பண்றோம் அப்படி நினைச்சிட்டு இருக்கோம். நிறைய நேரம் படிச்சா, நிறைய நேரம் வேலை செஞ்சா அந்த டாஸ்க்கை சீக்கிரம் கம்ப்ளீட் பண்ணலாம். ஆனா கிடையாது. ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த பொமோடோரோ டெக்னிக்கை நம்ம ஃபாலோ பண்ணலாம். 25 மினிட்ஸ் டைம் செட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த 25 மினிட்ஸ்ல நீங்க என்ன டாஸ்க்கோ, என்ன படிக்கணும்னு நினைக்கிறீங்களோ கம்ப்ளீட் பண்ணிட்டு, நெக்ஸ்ட் 5 to 10 மினிட்ஸ் பிரேக் எடுத்துட்டு, திரும்பவும் இதையே ஒரு 3 டைம்ஸ் 4 டைம்ஸ் ரிப்பீட் பண்ணும்போது, நீங்க ஒரு 3 ஹார்ஸ்ல நீங்க பண்ணுவீங்களோ, அதை விட பல மடங்கு உங்களுக்கு ப்ரொடக்டிவா இருக்கும். இந்த மாதிரி நீங்க மெத்தட்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணும்போது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த சிம்பிளான டெக்னிக்ஸ் தான் உங்களோட கோல்ஸ் அச்சீவ் பண்ணுறதுக்கு பயங்கர ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்ம சக்ஸஸ் அப்படிங்கிறது வந்துட்டு நம்ம ஒரே நாளில் டக்குன்னு இன்னைக்கு நினச்சா நாளைக்கு முடிச்சிடலாம் அப்படிங்கிற விஷயம் கிடையாது. நம்ம லைஃப்பில் பண்ணக்கூடிய சின்ன சின்ன ஹேபிட்ஸ் தான் கொஞ்சம் கொஞ்சமாக நம்மள ஒரு பெரிய இடத்துக்கு கூட்டிகிட்டு போகும். ஸோ இன்றைக்கே இந்த வீடியோ பார்த்துட்டு இந்த ஹேபிட்ஸ்லாம் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகுது அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.